இந்த இடியாப்பம், பருப்பு சாதம் நேத்து இதெல்லாம் ஒரு லட்சணத்தில வந்ததுனால எனக்கு மனசே கஷ்டமாகி போயிடுச்சு. நேத்து ஒரு தூக்கமே இல்ல. அதனால இன்னைக்கு காலைல 5:30க்கு டான்னு அலாரமே அடிக்காம எந்திரிச்சு இன்னைக்கு சூப்பரா சமைக்கிறம்போதும் எல்லார் பேரையும் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு சொதப்பல் சமையலுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் சமையல் இருக்கணும், இருந்தே ஆகணும் மது. தெய்வமே இன்னைக்கு எல்லாம் ஒழுங்கா வந்துரும்னு பிரியாணி தான் பண்ணேன். இப்ப அடிக்கடி எனக்கு பிரியாணி பண்றதுனால, அது நம்மள கைவிடாது, நல்லா தான் பண்ணிருவோம்னு ஒரு நம்பிக்கையில, இந்த பாஸ்தாவும் பண்ணலாம் சைட்லன்னு சொல்லிட்டு இந்த கார்ன உடைக்கிறேன். கையெல்லாம் எனக்கு செவந்து போயிடுச்சு அத உடைக்கிறதுக்குள்ள. அப்புறம் எல்லாம் பிரியாணிக்கு மசாலா எல்லாம் போட்டு எப்பவுமே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இன்றைக்கி நான் மூடி வச்ச டைமையே நோட் பண்ண மறந்துட்டேன். விளங்குனாப்புல தான் நினச்சேன். பட் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக ஆஃப் பண்ணிட்டு பாஸ்தா என்ன டிஷ்ஷாக இருந்தால் என்ன, எங்கள் அம்மா கொடுத்த அந்த குழம்பு பொடியை போட்டால் தான் அந்த ஐட்டமே எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் இந்த பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோ அழகு போல் இருந்துச்சு. கீழே மட்டும் நல்லா வெந்திருந்துச்சு, மேலே லைட்டாக வெந்த மாதிரி இருந்துச்சு. நான் கீழே இருக்கிறத அலைக்கா எடுத்து பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பாஸ்தா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அதுவும் நல்லா வந்துச்சு. ஸோ எல்லார் பேரையும் நான் இன்றைக்கி காப்பாற்றிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு